அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஆனியன் பன்னீர் சமோசா ரெசிபியாக நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட் கூடவே நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி வரணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் நல்லா பசஞ்சு எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சிடுறேன். இப்போ நான் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்க டைமில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் பாதி குடமிளகா பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் பன்னீர் சேர்த்துக்கிறேன். நான் கையிலே பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது நல்லா நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பன்னீரை கரெக்டாக இருக்கும். நல்லா மேஷ் பண்ணிடுங்க. சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே நீங்கள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அந்த மசாலா ஃபுல்லாக கோட் ஆகி வரணும். இந்த பன்னீர் நம்மளுக்கு வெந்ததுக்கப்புறம் முட்டை மாதிரி இருக்கணும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் ஊற வச்ச மைதா மாவில் ஒரு சின்ன சைஸ் பீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு 2 பீஸாக கிடச்சிரும். இப்போ நான் பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வச்சு நம்ம சீல் பண்ண போகிறோம். மேலே டாப்பில் இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சமோசா கோன் ஷேப் வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் உள்ளே அந்த மசாலா வச்சுருங்க. ஆனியன் பன்னீர் மசாலா வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மேலே உள்ளதை நம்ம எப்படி சீல் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். பாருங்கள், இப்படி இருக்குது. இதில் நான் ரவுண்ட் சைஸில் ஃபுல்லாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கிறேன். நல்லா உங்களோட கட்டை விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சு அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு சூப்பராகவும் சீல் ஆகும். இப்போ உங்களுக்கு சூப்பராக சீல் ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி கட்டை விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். அதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஒரே ஷேப்பில் இருந்தால் தான் நல்லா வேகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் பாதியமாக வந்திருக்கும். இப்போ எண்ணெய் ஹீட்டாக இருக்குது, நான் அதில் ஆட் பண்ணிடுறேன் ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசாவை. இப்போ இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஒரே டைமே ஒரு சைடு வேக விடக்கூடாது. மாற்றி மாற்றி நம்ம வேக விடணும். அப்போ தான் உங்களுக்கு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. நான் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சமோசா. பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நான் ரோஸ் மில்க் எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். ரோஸ் சிரப் எடுத்துருக்கேன். சப்ஸா சீட் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஊற வச்ச பாதாம் பேசன் அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த சப்ஸா விதையும் இந்த பாதாம் பிசனும் உங்களுக்கு ரொம்ப கூலிங், உடம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் ரோஸ் மில்க்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. சைடில் நான் அந்த சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். சப்ஸா சீடும் பாதாம் பிசனும் உங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெயில் காலத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை எந்த ஜூஸில் வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பர். உங்களை பாடியும் எப்பவுமே கூலிங்காக இருக்கும். இந்த ரெசிபியெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது போல் நிறைய ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா அதையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.